ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நாளைக்கு மாதாந்த வெள்ளி அப்படின்றனால இன்றைக்கி வேலைக்கிழமை வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ஷீட் போர்வை எல்லாமே வந்து சோப் போடுறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். காலையில் எந்திரிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. சரி, ஓகே, கொஞ்ச நேரம் வெயில் அடிக்கும் நமக்காக அப்படின்றதுக்காக அந்த தைரியத்தில் நான் சோப் போட்டேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் கொஞ்சம் கூட அடிக்கவே இல்லை. நம்மளோட பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ரூம் இதுதான். வீடு கட்டும்போது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நாங்கள் பூஜை ரூம் ரெடி பண்ணோம். இன்னும் கொஞ்சம் நல்லா கல் வந்து அழகாலமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நிறைய சாமி ஃபோட்டோ வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பூஜை பத்திரம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். புளியும் கொஞ்சம் கல் உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம், பித்தளை பாத்திரம் வளர்க்குறப்படின்னு கடையில் இருக்கும். இந்த 3 மிக்ஸ் பண்ணி தேய்ச்சாலே பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு நல்லா பளபளன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். நான் இப்படி தான் வாஷ் பண்ணுவேன். கடைசி நம்ம விளக்கு நல்லா விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கணும். நம்ம கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே புது சுவர் அப்படின்னால வந்து 3 செல்ஃபு தான் இருக்கும். அந்த செல்ஃப்குள்ளே நான் எனக்கு தேவையானதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம கிச்சனுக்கு நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். நான் என்ன எதுவுமே வாங்கலை. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற வேலைலாம் இருக்கும். நான் வீட்டுக்குள்ளே நம்ம எதுவுமே பெயிண்ட் அடிக்கல, எதுவுமே பண்ணலை அப்படின்னால வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இன்னும் வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் ஒன்றா வாங்கிக்கலாம் அப்படின்னா இருக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா ஷெல்ஃபையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தொடச்சி வாஷ் பண்ணிக்கிட்டேன். டப்பா இன்னும் எதுவுமே அந்த பாக்ஸ் எதுவும் வாங்கலை அப்படின்னால மொத்தமாக ஒரு பாக்ஸில் பொடியெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு அப்பப்போ எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூசியாக இருக்கும். அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டேன். மாதாந்த வெள்ளி அப்படின்னா தான் எடுத்து க்ளீன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப், அது கருப்பு கலரில் தான் போடணும் அப்படின்றதுக்காக நான் அடம் பிடிச்சி போட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பிசுக்கு இருக்குன்னா சரியாக தெரியவே தெரியாது. கொஞ்சம் ஜன்னல் இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் எனக்கு ஜன்னல் இருக்கும். கிச்சன் வந்து நம்ம அடுப்புக்கு எதுக்கு வந்து ஜன்னல் இல்லாத அப்படின்னால கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து ரொம்பலாம் வந்து ரேட் கூட ஃபோன்லாம் கிடையாது. கொஞ்சம் பிரைட்னஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்றது மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், செல்ஃப்லாம் நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், இதுதான் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பு. எனக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸி இருக்கும். சாப்பாடு வந்து பருப்பு குழம்பு வச்சுருக்கேன். அடுப்புக்கு பக்கத்தில் சைடில் எதுவுமே வைக்க மாட்டேன். ஒரு எண்ணெய் கேன் மட்டும்தான் இருக்கும். ஒரு குடம் சில்வர் குடம் வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் இருக்கும். நம்ம ஜன்னல் இதே ஒரு ஜன்னல் மட்டும்தான் இருக்கும். எதுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராக இருக்கும், நல்ல வேடிக்கை பார்க்கலாம். கிரைண்டர் வச்சுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் தான் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் இவ்வளோ தான் வைக்க முடியும். பிளான் பண்ணி தான் நான் அப்பா சுவிட்ச் போர்டு எல்லாமே வைக்க சொன்னேன். வீடு கட்டினது பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா தான் கட்டி கொடுத்தாங்க எனக்கு. நம்மளோட பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் பக்கத்துலேயே வந்து பூஜை ரூமுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு, அவ்வளோதான். இதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கீழே தான் நம்ம பாத்திரம் வைக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா மாதாந்த வெள்ளி அப்படின்னா தான் க்ளீன் பண்ணுவேன். ஜஸ்ட்டு சரியான தூசியாக இருந்துச்சு. அதையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அது கீழேயும் நம்ம நல்லா நியூஸ் பேப்பர்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். அதையும் எடுத்து வச்சாச்சு. 10 கிலோ அரிசி போய் வாங்கி இந்த வாளியில் தட்டி வச்சுருவேன். மொத்தமாக வாங்கினா வண்டு விழுந்துடும் அப்படின்னால இதையும் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு விட்ருவேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. இவ்வளோ தாங்க நம்மளோட கிச்சன் டூர். நெக்ஸ்ட் வீடுலாம் தூத்துட்டு இந்த வீடு துடைக்கிற மாப்பு பார்த்தீங்கன்னா இரும்பில் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் துருப்பிடிச்சி 2ஆக உடஞ்சி கையெல்லாம் கீச்சிச்சு. ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுச்சு. கடைக்கு போகிறப்பெல்லாம் வாங்கவே முடியல. ஒன்று பைசா கம்மியாக எடுத்துகிட்டு போயிடுவேன், இல்லை அப்படின்னா மாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாத்ரூம்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மழை பார்த்தீங்கன்னா ஓயவே இல்லை. எனக்கு காலையிலேருந்து வேலை பார்த்தது ஒரு பெரிய கஷ்டமாகவே இல்லை. பெட்ஷீட் நைட் நம்ம எப்படி இல்லாமல் தூங்க போகிறோம், போர்வை இல்லாமல் அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி மழையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காயுது. என்றைக்குமே என்னோடய துணி இந்த மாதிரி நான் மழையில் காய விட மாட்டேன். கரெக்டாக போட்டு கரெக்டாக எடுத்துருவேன். இன்றைக்கி தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சரியான மழை. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் போவோம். டாட்டா, பை பை. ஓகே, பை.